வாத்தியார் நான் முத்துசாமி அவர்கள் பேசுகிறேன். இந்த போட்டோவில் இருக்கார் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்காரு, சிறையா இருக்காரு, எல்லாம் இருக்காரு. ரொம்ப பிரமாதமான மனுஷன். என் வாத்தியார் வந்து ரொம்ப பிரமாதமான மனுஷன். அந்த மாதிரி மனுஷனே கிடையாது. மனுஷனா அந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கு ஒரு மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சர்வீஸ்க்கு முத்துசாமி சாருக்கு வந்து அந்த பாடியோட லிமிட் தான் முடிஞ்சிருச்சு. அந்த உடம்புக்கான ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா, இது அந்த டைம் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து சாவல, அவர் வந்து உயிரோட தான் இருக்காரு. இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் எங்கிட்ட இருக்காரு. நான் ஒரு 10 பேர் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன். அது மொழி முத்துசாமி போறாரு. அவன் ஒரு 10 பேர் ட்ரீட்மெண்ட் போறான். இப்போ இவங்க நம்பர் இருக்காங்க. இவங்க டைரக்ட் பண்றாங்க, அவன் டைரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க சர்வீஸ் வந்து இங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டு இந்த ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு இங்க பல நடிகளை உருவாங்க. இப்படி பல விதமான எக்கச்சக்கமானவர்கள் இருக்காங்க முத்துசாமி மாணவர். அவங்க பல விதமான ட்ரீட்மெண்ட் பண்ணி பல உலகம் ஃபுல்லா பண்ணிடுவாங்க. அவங்க வந்து உலகம் ஃபுல்லா முத்துசாமி வாழ்வாரு. முத்துசாமிக்கு சாவே கிடையாது. அவர் வந்து டெத்துக்கு அப்பாற்பட்டவர் நான் சொல்றேன். விபரீதாசை ஒப்பந்தம் தனி ஒருவன் இந்த ஆறு தான் இப்ப நம்ம பண்ணி காட்ட போறோம். பிள்ளையார் விடுவிக்கப்படுவாரா அல்லது அவர் கனவு நனவாக்கி விடுவிக்கப்படுவாரா? பூவே கொஞ்சம் பூராவே தங்கமே உன்னை கடவுங்கி பொங்குது தன்னாலே பொன்னாரம் ஒன்று கை சேரும் இன்று இன்பத்தின் மேல் துன்பத்திற்கு காதல் வரும். அந்த சிங்கி குலத்து பொண்ணு 3000 ரூபாய் பணத்தை கொடுத்து தன்னோட வாழ்க்கையே பணமா வைக்க சம்மதிக்கும் போது 3 மணி நேரத்துக்கு 5 ரூபாய் சரிதானே? இவன் சாவத்துக்குள்ள நான் செட்டு போறேன். எனக்கே ரத்தத்தை பார்த்தாலே பயம். இதுல இவனுக்கு வேற கை போனத கால் போனத ரத்தம் தண்ணி கேசதால போறானுங்களா? ஒரே வாண்டி நாத்தம். எங்க சுத்தமா இருக்க முடியாதா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னா சுத்தமா இருந்துடா ஓய். நான் ஓய் அங்க வரவங்களுக்கு பீ மூத்திரம் ரத்தம் குச்சில வரடா. நான் மிருகமானே, அவள் இனமானே. காவி இலை கரசமான இந்த காவி நம் நாட்டில் கிடைக்கும் போது நன்றாக பாடுவாய். காசியோ திருப்பதியோ ஏற்றுக்கொள். நாதியாம் பூதமே நாதமே வேதமே வேதாந்தமே. சிறுகதை மன்னன் சொல்லுவாங்க. அவர்கள் வந்து தமிழ் இலக்கிய வாழ்க்கை சிறுகதை மன்னன் சொல்லுவாங்க. நிறைய சிறுகதைகள் எழுதலாம். அவற்றிலிருந்து ஒரு 6 சிறுகதைகளை கொடுத்து நாடகம் வைக்கலாம். மிக சிறப்பாக அப்படியே அந்த ஒவ்வொரு காட்சியும் நம்ம அந்த காட்சியோட உன்னிப்பாக பேசுது. அனைவருமே சிறப்பாக எடுத்துட்டாங்க. பெரு நகரங்களில் காணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை ஈரோடு மாதிரி இடத்துல ஏற்பாட்டில் பார்க்கறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஒரு காட்சியை எந்த ஒரு பழைய காட்சிகளுக்கும் இல்லாமல் மிக எளிமையாக அதே நேரத்தில் நடிப்பாளர்களை கொண்டு அந்த தத்துவமாக இந்த முன்னாள் உபயோகிக்கப்பட்ட நாடகங்கள் அனைவருக்கும் அப்படிப்பட்ட கலைஞரை அனைவருக்கும் நம்முடைய உடல் மொழியால் வசனம் வச்சிருக்கிறார். மாதிரியே அவர் வந்து மாடுலேஷன் கேட்கும்போது ரொம்ப ரசமாகவும் ரொம்பவுமே ஆச்சரியமாகவும் தான் இருக்குது.